ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எலும்பு வளம் பெற நம்ம எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணுன்றதை தான் பார்க்க போகிறோம். கால்சியம் சத்து நிறைஞ்ச உணவை தேடி சாப்பிடக்கூடியவங்க எண்ணிக்கை ரொம்பவே அதிகமாயிடுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தலைமுறையில் இருக்கிறவங்க பெரும்பாலும் சந்திக்கக்கூடிய பிரச்சனை மூட்டு வலி, முதுகு வலி, எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளால ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கால்சியம் குறைபாடு தான். அதுலயும் பெண்கள் தான் கால்சியம் சத்து குறைபாடுனால ரொம்பவே அவதிப்படுறாங்க. நம்ம கை கால் வலிக்கு டாக்டரை பார்க்க போனோம்னா கால்சியம் சத்து நிறைஞ்ச டேப்லெட் தான் டாக்டர்ஸ் தருவாங்க. ஆனா நம்ம டேப்லெட் போட்டு தான் கால்சியம் சத்து அதிகரிச்சுக்கணும்ன்றது கிடையாது. நம்ம தினமும் எடுத்துக்கக்கூடிய உணவுலயே கால்சியம் சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவு தேர்ந்தெடுத்து சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நிறைய கால்சியம் சத்து கிடைக்கும். அப்படி எந்தெந்த உணவுல கால்சியம் சத்து அதிகமா நிறைஞ்சிருக்குன்றதான் இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கால்சியம் சத்துல முதலாவது இடம் பிடிச்சிருக்கிற உணவு என்னன்னு பாத்தீங்கன்னா பால் தான். தினமும் பால் குடிப்பதுனால கால்சியம் சத்தை தக்க வச்சுக்க முடியும். ஒரு கிளாஸ் பால்ல 300 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் சத்து இருக்கு. இதே மாதிரி பாலால தயாரிக்கப்பட்ட தயிர்லயும் அதே அளவுக்கு கால்சியம் சத்து இருக்குது. இது மட்டும் இல்லாம சீஸையும் ரெகுலரா எடுத்துக்கிட்டு வரலாம். இதனால எலும்புகள் பலம் பெற ரொம்பவே உதவியா இருக்கும். அடுத்ததா கீரை வகைகள். எல்லா கீரையிலுமே கால்சியம் சத்து அதிகமா இருக்குது. இந்த கீரை வகையிலேயே அதிகமான கால்சியம் சத்து இருக்கக்கூடிய கீரை என்னன்னு பாத்தீங்கன்னா பசலை கீரை. கீரைய நம்ம வாரத்துல 2-3 தடவையாச்சும் சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. காய் வகைகளை பாத்தீங்கன்னா வெண்டைக்காயில அதிகமான கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்குது. ஒரு கப் வெண்டைக்காயில 82 மில்லிகிராம் அளவுக்கு கால்சியம் சத்து அடங்கி இருக்குது. நம்ம அடிக்கடி கூட்டாகவும் இல்ல பொரியலாகவும் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ட்ரை ஃப்ரூட்ஸ்ல பாத்தீங்கன்னா பாதாம்ல தான் அதிகப்படியான கால்சியம் சத்து இருக்குது. தினமும் ஒரு 4-5 பாதாம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்ததா அரிசியை விட 30 மடங்கு அதிகமா கால்சியம் சத்து இருக்கு இந்த கேழ்வரகுல. இந்த கேழ்வரக நம்ம ரொட்டியாகவும் கூழாகவும் கஞ்சியாகவும் தினமும் எடுத்துக்கலாம். இதனால நம்மளுக்கு கால்சியம் சத்து கூடை விரைவிலேயே அதிகரிக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா காராமணி. இதுலயும் அதிகமான கால்சியம் சத்து இருக்குது. இந்த காராமணியை சூப்பாகவும் சாலடாகவும் இல்ல வேக வைத்தோ நம்ம அப்படியே சாப்பிடலாம். ரொம்பவே நல்லா தான் இருக்கும். இந்த காராமணி கால்சியம் சத்தை அதிகரிக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா பழம் வகையில ஆரஞ்சு பழத்துல தான் அதிகமான கால்சியம் சத்து இருக்கு. ஆரஞ்சுல விட்டமின் சி சத்து மட்டும்தான் இருக்குன்னு பார்த்தா கால்சியம் சத்தும் அந்த அளவுக்கு இருக்கு. தினமும் ஒரு ஆரஞ்சை அப்படியேவும் இல்லைன்னா ஜூஸாகவும் போட்டு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.